வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். எல்லாரும் என்ன சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு நான் சீமான் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணேன், சீமான் அண்ணா தோத்துட்டாரு, ஸோ நான் தோத்தாங்கோலி, நான் வந்துட்டு தோத்து போயிட்டேன், நான் 7,00,000 பேர் உன்னை ஃபாலோ பண்றாங்க, நீ சொல்றது எல்லாரும் கேட்பாங்கன்னு சொன்னேன், நீ வந்து அப்படி இப்படி சொன்ன, நீ வந்து தோத்துட்ட, நீ இப்போ எங்க போற, ஓடிப்போ, இப்போ நான் அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்து சொன்னா கூட நீ உடனே இங்க வந்து ஒட்டிக்க பாக்குறியா, பிரபுனாக்கு வாழ்த்து சொன்னா இங்க ஒரு குத்தா அங்க ஒரு குத்தா, அது இதுன்ட்டு எல்லாருமே ஒரு அறியாமையில பேசுறீங்க. மேதகு தலைவர் அவருக்கு சப்போர்ட் பண்றது நம்மளோட கௌரவமா நினைக்கணும், பெருமையா நினைக்கணும், ஆணவத்தோட பேசணும். ஒரு இனத்தோட விடுதலைக்காக, ஒரு இனத்துக்காக போராடின ஒரு தலைவரோட பிள்ளைகள்னு சொல்லணும். சீமான் அண்ணன் எனக்கு டைரக்டா தலைவர் கிடையாது. சீமான் அண்ணனுக்கே பிரபாகரன் ஐயா தான் தலைவர். பிரபாகரன் ஐயோட பிள்ளைகள் தான் சீமான் அண்ணா, அவரோட சகோதரி தான் நான். தோல்வி போராளிகளுக்கு கிடையவே கிடையாது, மரணமே போராளிகளுக்கு கிடையாது. தோல்வி எப்படி இருக்கும்? நான் உயிர் வாழ்ற நாட்கள்ல என்னோட ஆதாயத்துக்காண்டி, பேருக்காண்டி, புகழ்காண்டி, பதவிக்காண்டி, பணத்துக்காண்டி நான் என்னுடைய இனத்தை துரோகம் பண்ணிட்டு அவர்களை மறந்துட்டு மாதிரி யார்ட்டையாவது உதவி வாங்கினேன்னா, அந்த மாதிரி நான் போய் ஒருத்தவங்களுக்கு ஜால்ரா அடிச்சேன்னா என்னால் நான் வாழ்ந்தும் பிணத்திற்கு சமம், என்னால் வாழவே முடியாது. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, நான் வந்துட்டு வாழ்கிற இந்த நாட்களில் மேதகு அவரோட பேர் மறந்து போகாமல் என்னோட சமகாலத்தில் அந்த பேர் ஒழிக்கிறதுக்கு ஒரு கடுகா, ஒரு துரும்பா நான் அதுக்கு உதவுனேன்னு சொல்றதே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் என்னோட மாபெரும் வெற்றியாகவும் நான் நினைக்கிறேன். எது வெற்றி தோல்வி? பதவிக்கு நின்றவங்க தான் ஜெயிக்கிறது தோத்ததை பற்றி சொல்லணும். நான் பதவியே வேணான்னு இருக்கவங்களுக்கு அது தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் அந்த கமெண்ட் போட்டவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு எம்எல்ஏவா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அடுத்தவங்களோட வெற்றியை உங்களோட வெற்றியா மாயையில வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்களே இப்படி செலிப்ரேட் பண்ணா, உண்மையாவே தலைவரோட பேர் காணாம போயிடக்கூடாது, அவரோட பேர் எல்லா இடத்துலயும் ஒழிக்கணும், அவரை மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகப்படுத்தின ஆத்ம திருப்தியும் வெற்றியும் கிடைச்சிருச்சா இல்லையா? தயவு செஞ்சு என்னை வந்து உங்க வீட்டுல ஒரு மகளா, பொண்ணா, உங்க வீட்டு பிள்ளையா பாருங்க. அண்ட் வந்து நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். என்னோட கிளினிக் வைஸ், என்னோட ஃபேமிலி வைஸ், என்னோட எண்ணங்கள் வைஸ் நான் வந்து முழு திருப்தியோடு இருக்கேன். அப்புறம் என்னோட மனசாட்சிக்கும் என்னோட தலைமுறைக்கும் என்னால் துரோகம் பண்ண முடியாது. அந்த துரோகம் பண்ணாமல் தர்மத்தின்படி எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் என்னால் தூங்க போக முடியாது. பணத்துக்காகவோ, பேர்காண்டியோ, புகழ்காண்டியோ ஜெயிக்கிறவங்க கூட நின்று என்னுடைய ஒரு கூட்டமா போறாங்க, அந்த கூட்டம் வந்து ஒரு தப்பு பண்ண போறாங்க, ஆனா நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு அந்த தப்புக்கு என்னால போக முடியாது. தனியா இருந்தா கூட, 1000 பேர் எதிர்த்தா கூட நான் வந்து தனியா இருந்து தர்மத்தையும் இயற்கை பிரபஞ்சத்தை கேடு விளைவிக்காம நல்லதையும் பண்றேன்னா குற்ற உணர்ச்சி இல்லாம என்னால் நிம்மதியா தூங்க முடியும். நீங்களும் குற்ற உணர்ச்சி இல்லாம நிம்மதியா தூங்கணும், நல்லது பண்ணுங்க. அடுத்தவங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக் ஐடியில் வந்து பயங்கரமாக திட்டி, ரொம்ப அதிகமாக பேசி, ரொம்ப ஹார்ஷாக சொல்லிட்டனால நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா கிடையாது. நான் ஏதோ ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எனக்கு கழியணும். நான் மகர ராசி, நீங்கள் என் பாவத்தை கழிக்கிறீங்க, உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் என்னை திட்டுறதுனால எந்த வகையிலையும் உங்களை நான் காயப்படுத்தலை, உங்கள் குடும்பத்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் உங்களையே எந்த வகையிலையும் புண்படுத்தலை, நீங்கள் கெட்டு போடணும் கூட நினைக்கல. அந்த மாதிரி ஒரு குட் சோலுக்கு நீங்கள் ஒரு கெடுதல் பண்ணுறீங்க. அதோடைய தண்டனைகள் இயற்கை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் அதுக்கு உணர்ந்து அதுலேருந்து மனம் திருந்தி நீங்கள் நல்லா வாழணும் அப்படிலாம் நினைப்பேனா, அப்படிலாம் நான் சொல்லுவேன்னா அது கூட கிடையாது. நோ கமெண்ட்ஸ் இஸ் மை கமெண்ட். அதனால் நல்லது மட்டும் நினைங்க, நல்லது மட்டும் பேசுங்க. என்னை திட்டுறீங்கன்னா தேங்க்ஸ், என்னுடைய பல ஜென்மத்தோட பாவத்தை நீங்கள் கழிக்கிறீங்க, அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அது வந்து போராளிகளுக்கு வந்துட்டு உயிரே போயிடுச்சு, இசைப்பிரியாக்கா செத்தே போயிட்டாங்க, அவங்களே நினைக்கல. நீங்கள் நான் என்ன பண்ணேன்? நான் எனக்கு தெரிஞ்ச நல்லதை சொல்கிறேன், நீங்கள் எனக்கு வந்துட்டு நல்லது மட்டும் நினைக்கணும்னு நான் நினைக்கணும். ஒன்றுமே இல்லைல்ல. உங்களுக்கு பணம் தேவைப்படலாம், பதவி தேவைப்படலாம், ஒரு ஆதாயம் தேவைப்படலாம், ஒரு காசு தேவைப்படலாம், அதனால நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். என்னை திட்டுறனால அவங்கக்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கலாம், பரவாயில்ல. அதனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா நான் கடவுளுக்கும் எனக்கும் இயற்கைக்கும் உண்மையாக இருக்கேன். என்னோட உயிருள்ள நாள் வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணால் ஒரு 100 ரூபா கிடைக்கிது, அது வந்து இயற்கைக்கும் அடுத்தவங்களுக்கும் கெடுதல் வரும்னா நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து என்னுடைய தனி மனித ஆத்ம திருப்தியும் என்னுடைய நிம்மதி தான் எனக்கு ரொம்ப முக்கியம்.
நிச்சயமாக இது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கும். என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒரு 15-20 ஃபேக்காக ஒரு பீப்புள்ஸ்க்கு 100 பேரில் 15 பேர் ஃபேக்கு, 80 பேர் சூப்பர். அந்த 80 பேருக்காண்டி நான் வாழ்கிறேன். இந்த 15 பேருக்காக நான் இல்லை. லவ் யூ ஆல். நன்றி.